அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 65:1. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டு, என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டு, என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்று நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அடியப்பா, யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாருங்க. நாள் முழுவதும் என் கரத்தை நீட்டி, என் மக்களே நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீர்களா? என் வசனத்துக்கு நடுங்க மாட்டீங்களா? ஆக நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களா என்று ஆண்டவர் நாள் முழுதும் கரத்தை நீட்டினார்னா இந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 4:34, ஆக பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாயிருக்க. பிதாவின் சித்தம் தான் அவருக்கு கீழ்ப்படிவது. லூக்கா 2:51 வாசித்து பாருங்க. இயேசு ஆக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயசு வரையிலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை விவரங்கள் சொல்லப்படலை. ஆனா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் பரிசுத்த ஆவியானவர். என்ன? அவர் பெற்றோருக்கு, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வருட அந்த வாழ்க்கையை ஒரே வார்த்தையில பரிசுத்த எழுதியிருக்கிறார். டோட்டல் ஒபீடியன்ஸ். மரணத்திலும் இயேசுவின் கீழ்ப்படிதல். பிலிப்பியர் 2:8 வாசி பாருங்க. சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படிந்தவராகி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பம் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முடிவு மரணம் வரையிலும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராயிருந்தார். ஆகவே தான் எபிரேயர் 5:8 வாசிக்கிறோம், பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்படின்னா இந்த ஒபீடியன்ஸ் எவ்வளவு முக்கியம். இந்த கீழ்ப்படிதல் முதல்ல எங்க ஆரம்பிக்கணுங்க? அதை கொஞ்சம் முதல்ல இருதயத்தை ஒரு கார்னர்ல வைக்கணும். நம்ம இந்த கீழ்ப்படிதல் முதல் எங்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல வீட்டில் தான் ஆரம்பிக்கணும். அதனால் எல்லாமே ஆரம்பம் குடும்பம். அதனால இந்த கீழ்ப்படிதல் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தா அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள். ஆகவே குடும்ப வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதலும் மறப்பதும் மன்னிப்பதும் இப்படி சமமா இருக்கணுங்க. இப்படி குடும்பம் மன்னிப்பதிலும் கீழ்ப்படிதல் ஆரம்பித்தால் அந்த குடும்பம் ஆண்டவரால் கட்டப்படுகிற குடும்பமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.